அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மிருத்யுஞ்சய் இந்த படத்தோட கதையை இப்போ தான் பார்க்க போகிறோம். கதை ஒரு மனிதன் தொடங்குது. அவர் மெட்ரோ ரயிலில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் முகத்தில் பயம் இருக்குது. யாரோ தன்னை பின்தொடர்வது போல ஒரு பிரமை அவருக்குள்ள. மெட்ரோ ஸ்டேஷன், சப்வே என் தம் வீட்டு வாசல் அந்த நிலை துரத்துவதாக அவர் உணர்கிறார். திடீர்னு ஒரு கை அவர் தொட அலறி துடிக்கிறார். பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, அவரோட நண்பன் தான். நண்பனுக்கு சிறிய தூரம் சென்றாலும் அவன் வீடு வந்ததும் மீண்டும் தனியாக நடக்க வேண்டிய சூழல். பயந்து கொண்டே வீட்டுக்குள்ளே நுழையும் அவருக்கு தன் மகளை பார்த்ததும் நிம்மதி கிடைக்குது. மகளை தூக்கி கொஞ்சிட்டாரு. ஆனால் அந்த சிறுமிக்கு ஏதோ விபரீதம் நடப்பது போல் புரியுது. இப்போது காட்சி மாறிது. இங்கே நாயகனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜே. அவர் ஒரு நியூஸ் ஏஜென்சியில் விளம்பரம் பிடிக்கும் வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் ஸ்டைலே வேறு. யாராவது இறந்து விட்டால் அந்த துக்க வீட்டுக்கு சென்று உறவினரிடம் ஐக்கியமாயிடுவார். அப்புறம் இறந்தவங்க செய்தி ஊருக்கே சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கண்ணீர் அஞ்சலி போட்டால் நியூஸ் பேப்பர் போடுறதுக்காண்டி அந்த இருமல் சடங்கு விளம்பரங்களை வாங்கிட்டு வருவார். அவன் பாஸ் ரொம்ப ஹாப்பி. ஆனால் ஜெய்க்கு இந்த வேலை பிடிக்கல. அவன் க்ரைம் பியூரோவில் சேர விரும்புகிறான். உனக்கு அனுபவம் வேணும்னு சொல்லி பாஸ் மாற்றிடுவார். இதே நேரத்தில் பிபிஏ வங்கி ஊழல் பற்றி ஒரு செய்தியும் பின்னாடி ஓடுது. மீண்டும் ஒரு மரண செய்தி வர ஜெய் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே அவன் காண்பதே அதிர்ச்சி. ஆரம்பத்தில் மெட்ரோவோட பயந்தாரே அதே மனிதர் தான் பிணமாக கிடைக்கிறாரு. வழக்கமாக பொய் சொல்லி காரியம் சாதிக்கும் ஜெய் அங்கே இருக்கும் அந்த சிறிய பெண்ணை பார்த்ததும் உடஞ்சி போகிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னே அம்மாவை இழந்த அந்த சிறுமி இப்போது அப்பாவையும் இழந்து நிற்குது. அவள் அழவே இல்லை. எனக்கு 7 வயசு இருக்கும்போது என் பெற்றோர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெய் தன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறாரு. எனக்கு அழுகையே வரலை. என் அத்தை என்னை அடித்து திட்டினார். அப்போ தான் நான் அழுதேன். என் பாரம் குறைஞ்சிது. அந்த பெண் அஞ்சலியும் அப்படி தான் இருக்கிறாள். அவளை அழ வேண்டும். அப்போ தான் அந்த காயம் ஆறும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கிடையே ஒரு பெரிய மனிதர் மாரடைப்பால் இறக்கிறாரு. அவர் உடையிலும் அஞ்சலியின் அப்பா உடையிலையும் ஒரே மாதிரியான அடையாளம் இருப்பதை ஜெய் பார்க்குறாரு. அந்த விபத்தில் கொலைன்னு ஜெய்க்கு புரியுது. கொலை நடந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் சொன்ன துப்பு என்னென்னா ஒருவன் நின்றுருந்தான். வழுக்கத்தடை, தடிமான கண்ணாடி, ஒரு காலில் போலியோ பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னான். உண்மை என்னென்னா அந்த பலியானவர் பிபிஏ வங்கி ஊழியரோட சாட்சிக. அவங்கள கொல்ல சாது என்ற ஒரு கூலிப்பட கொலையாளி நியமிக்கப்பட்டிருந்தான். ஜே புலனாய்வு செய்யும்போது ஒரு பயங்கரமான உண்மை தெரிய வருது. அஞ்சலியின் அப்பா வங்கியின் சாட்சியே கிடையாது. அவள் வெறும் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் தான். கொலையாளி தான் புதிய கொலை முறையை ஒரு சாதாரண மனிதர் மீது பரிசோதனை பார்த்தது பிறகு தான் அது உண்மையான கொலையை பண்ணுவார். ஜே கொலையாளியை தேடி ஒரு கட்டத்தில் போகிறார். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு வாலிபனை சந்திக்கிறார். உண்மையிலே அந்த வாலிபன் தான் சாது. அவன் உருமாறி அலையிறான். ஜேயை கொல்ல அவன் முயற்சி செய்கிறான். ஜே நூல் இடையில் தப்பிக்கிறான். பயம் ஜே போலீஸிடம் முறையிடுறான். ஆனால் அவங்க நம்பவே விட உயிருக்கு பயந்த ஜே ஒரு டிராஃபிக் போலீஸை அரைஞ்சிட்டு வேணும்னே ஜெயிலுக்கு போகிறான். அங்கே ஒரு கைதி மூலம் கொலையாளியான ரகசியம் அறிஞ்சிக்கிறான். ஜே ஒரு தந்திரம் செய்கிறான். கொலையாளி சாது இறந்து விட்டான்னு சொல்லி பேப்பரை விளம்பரம் கொடுக்குறான். இதை பார்த்து ஆத்திரம் அடைந்த ஒருவன் சாதுவை நேரில் பார்த்ததாக ஜேக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். போலீஸ் ரெய்டு பண்ணி ஒரு பிணம் கிடைக்குது. கொலையாளி இறந்து விட்டதாக போலீஸ் நம்புது. ஆனால் ஜே நம்பலை. கடைசியாக ஒரு சுடுகாட்டை ஜெயும் அந்த நிழல் கொலையாளியும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. கொலையாளி ஜெயை சுட்டு விட்டு அங்கே தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடிக்கிறான். அப்போ தான் ஜே சிரிக்கிறான். உன் ஆட்டத்தில் என்னால் தோற்கடிக்க முடியாது. ஆனால் நான் ஒரு புதிய ஆட்டத்தை உருவாக்கியிருக்கேன். எனக்கு தண்ணி குடிக்கும் பழக்கம் உண்டுன்னு உனக்கு தண்ணி குடிக்க பழக்கம்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டில் இருப்ப தண்ணியில் விஷம். கொலையாளி அங்கேயே சரிந்து விட்றான். ஜே அஞ்சலியை சந்திக்கிறான். உன் அப்பா மரணத்திற்கு நீதியை வாங்கி தந்து விட்டேன். இப்போது நான் கேட்பதை நீ செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை பார்த்து சிரிக்க சொல்கிறான். சிரிக்க முயற்சிக்கும் போது அஞ்சலி தேம்பி அழுகிறான். அந்த அழுகை தான் அவளுக்கு தேவைப்பட்டது. ஜே அவளோட பாரத்தை குறைச்சி அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேடி தந்திருக்கான். இதோட மிருத்யுஞ்சய் இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.